கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறபடினால் நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக உங்கள் தேசத்திலே பலுகி பெருகி பெருங்கூட்ட ஜனமாய் மாறும்படிக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது. இதற்கு அடையாளம் இந்த மாசத்துல நீங்கள் காணப்போகிறீர்கள். கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் என் நடுவிலே பெரிய காரியத்தை செய்தார், நான் அவருக்காக சாட்சியாய் வாழ்வேன், அவருடைய பாதையை பின்தொடருவேன், அவருக்காக காத்திருப்பேன். என் காத்திருப்பு தேவனுடைய வார்த்தைக்காக இருக்குமே தவிர எந்தனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு பின்னாக நான் போக மாட்டேன். என் தேவன் சொல்லுகிறது எதுவோ, என் தேவன் காட்டுகிற பாதை எதுவோ அந்த பாதையிலே ஓடுவேன் ஓடுவேன், அவரையே துதித்துக் கொண்டு போவேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்க. ஆமென். ஆமென் தானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? பல கூட்ட ஜனமா மாறும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே.